மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ராசிநாதன் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது, உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார். சூப்பருங்க. அதுவும் குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் அமக்கலாம். ராசிநாதன் குரு பார்வையில் இருக்கிறார். உபஜயஸ்தானம், எடுத்த காரியங்கள் கைகூடும். முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, ராசியை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. 2ல் ராகு இருக்கார். அவர் நல்லது செய்வார், கெடுதலும் பண்ணுவார். நல்லது என்ன பண்ணுவார்னா, வருமானத்தை அதிகப்படியாக ரெட்டிப்பு வருமானம் வர அளவுக்கு இருக்கும். ஏன்னா இருக்கிற இடத்த பெருக்குவார், விரிவாக்குவார். ராகு பிரம்மாண்டத்தை தருவார். அப்போ குடும்பத்தில் பண வரவு, பொருள் வரவு கண்டிப்பாக இருக்க போது. ஆனால் அதே நேரத்தில் 2ல் ராகு இருந்தால் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. பேசி ஏதாவது ஒரு காரியம் நீங்களே கெடுத்துப்பீங்க, எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி இளைய சகோதரர்கள் வீட்டுக்கு நீங்கள் போக, அவங்க உங்கள் வீட்டுக்கு வர, பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலம். பிபிஓ, சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கப் போகிறது. 7ஆம் இடத்தில் குருவே இருக்கிறார், ராசியை பார்க்குறார். சூப்பருங்க. திருமண வயதில் இருக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் சீட்டாட்டர், ஏசி, லாட்ரி, ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு வைத்திருக்கும் அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் விட்டுடலாம், அந்த வாரம் எதுவும் பண்ணாதீங்கன்னா உங்கள் கை காசு போயிடும். அது மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. கேது பகவான் 8ல் இருக்கிறதால வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி 9க்குடையவன், அதாவது 10க்குடையவன் 11ல் இருக்கார், 9க்குடையவனோடு சேர்ந்து இருக்கிறார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மகர ராசிக்கு 9, 10க்குடையவர்கள் 11ஆம் இடத்தில் இணைந்து இருப்பது தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகிறது. சாதிக்கும் ஒரு நேரம். தொழிலில், உத்தியோகத்தில் சாதிக்க போகிறீங்க. சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், அரசு